வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்லயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் தான் நம்ம வந்திருக்கோம். மினி டிஃபன் சீரீஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். சேம் மினி டிஃபன் சீரீஸ் பண்ணலாம் தான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. இந்த இடத்துல வந்து டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே தரமா கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் மினி டிஃபன்லாம் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கும்னு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க. அதனால இங்க வந்திருக்கேன். இந்த ஹோட்டலோட பேரு ஸ்ரீ பவன். கரெக்டா மந்தவெளியில லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா மந்தவெளி பஸ் டிப்போக்கு பக்கத்துலயே இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் வந்து ரெட் ஹோண்டா ஷோரூமுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும். பைக் ஷோரூம் அது ஆக்சுவலி அதுக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. மெட்ரோ ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த லொகேஷனுக்கு வர்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். அதனால உங்களுக்கு நான் மேப் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் 7 to 11 o'clock வரைக்கும் அந்த மினி டிஃபன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தவிர மத்த எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டுமே கிடைக்கும். என்னெல்லாம் இருக்கு, அதோட டேஸ்ட் எப்படி கொடுக்குறாங்க, மினி டிஃபன்ல என்னெல்லாம் வருது அப்படின்றத தெளிவா வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் வாங்க. ஃபைனலா எல்லாமே வந்துருச்சு நம்ம டேபிளுக்கு. நான் என்ன வாங்கியிருக்கேன்னா மினி டிஃபன் வாங்கியிருக்கேன். எக்ஸ்ட்ராவா மினி டிஃபன்ல பூரி வராதனால பூரி வாங்கியிருக்கேன். எப்பவுமே நம்ம ஆல் டைம் ஃபேவரேட் ஆனியன் ரவா தோசை வாங்கியாச்சு. இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து 79க்கு தந்திருக்காங்க. ரவா தோசை வந்து 89 rupees தான். 89 rupeesன்றது நார்மலா வந்து கொடுக்குற பிரைஸ் தாங்க. ஒரு சீ ஃபுட்ல கிடைக்கிற மாதிரியாதான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து 58 rupees தான். பூரி வந்து நல்லா பெரிய சைஸ் பூரியா 3 கொடுத்துருக்காங்க. மினி டிஃபன்ல கேசரி கொடுத்துருக்காங்க, மசால் தோசை, வடை, நார்மல் வடை கொடுத்துருக்காங்க, பொங்கல், இட்லி வந்து சாம்பார் இட்லியா கொடுத்துருக்காங்க. எப்பவுமே மினி இட்லி கொடுப்பாங்க, இவங்க யூஸ்வலா கொடுக்குற இட்லியே சாம்பார் இட்லி மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 வித சட்னி, கொர சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார். ஃபர்ஸ்ட் நம்ம கேசரியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேசரி எல்லாம் தாராளமா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கும் போலயே, தலன்னு இருக்கு கேசரி. நல்லா ஸ்வீட் எல்லாம் தூக்கெல்லாம் போட்டு கீயுமே தாராளமா போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே இருக்கு, உள்ள போடவே தெரியல. தலன்னு கொடுத்ததுனால ஸ்வீட்டு டேஸ்ட் வேற லெவல். இந்த இடத்துல வர்றவங்க எல்லாருமே மினி டிஃபன் தாங்க வாங்கினாங்க. நான் பார்த்த வரைக்கும் வேற எந்த பிரேக்ஃபாஸ்ட்டுமே வாங்கல எக்ஸ்ட்ராவா. பட் இந்த குவான்டிட்டி எனக்கு தாராளமா போதும்னு நினைக்கிறேன். பொங்கல் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பவுமே இட்லின்னு சாப்பிட்ற மாதிரி இருக்கு. பொங்கலுமே நல்லா தாராளமா வச்சிருக்காங்க. இதோட போர்ஷன் பாருங்க, அவங்க அமுக்கி வச்சதுனால அப்படி இருக்கு. நல்லாவே கொடுத்துருக்காங்க. பொங்கல் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ரைஸ் தெரியாதபடிக்கு நல்லா மேஷ் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருக்கு பொங்கல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இட்லியுமே நல்லா கீ தாராளமா போட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே அந்த ரைஸ் தெரியலன்னா எனக்கு அந்த பொங்கலோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த சுறுசுறுப்போட அப்படியே மேட்ச் பண்ணிட்டாங்க. பெருமாள் கோயில் பிரசாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு. இதுக்கு சைடிஷே வேணாங்க. அந்த மாதிரி காரம் இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மிளகோட காரம் தான் இறங்கி எதிர்பார்க்கவே இல்லடா இவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. பொங்கலுக்கு அடுத்து இட்லிக்கே போயிடலாம். இட்லி தெரியக்கூடாது, சாம்பார் எடுத்து ஊற்றிப்போம். இட்லியும் நல்லா சாஃப்டா இருக்கு. சாம்பாரோட டேஸ்ட்டுமே அள்ளுது. ப்ராப்பர் ஹோட்டல் சாம்பார் தான். கரெக்டா இருக்கு. உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டா போட்டு. எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான டேஸ்ட்ல எல்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கோல்ட் அவுட் ஆயிடுவேன். பொங்கல்ல வந்து வடையோட ட்ரை பண்ணுமா, செம்ம கிறிஸ்பியா இருக்கு. யூஸ்வலா வந்து வெங்காயம் போடாம இருக்கும் பாத்தீங்களா, மிளகு மட்டும் போட்ட வடை. இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பிராமின்ஸ் வர்றதுனால அவ்வளோக்கா வெங்காயம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வந்து பொங்கலோட ட்ரை பண்ணா தனியாவே சாப்பிடுவேன் பொங்கல். அதனால அவ்வளோ டேஸ்டா இருக்கு. வடை சூடு ஆறிடுச்சு, ஆனா நல்லா கிறிஸ்பியா இருக்கு. நான் சொன்ன மாதிரியே வெங்காயம் போடல, வெறும் இஞ்சி, மிளகு, ஜீரகம் மட்டும் போட்டு வடை போட்டுருக்காங்க. அப்படியே வெளியில உள்ள அப்படியே நிட்டு வெளியில கிறிஸ்பியா ஒரு மாதிரியா இருக்கு வடை. அதுவும் பொங்கலோட செம்ம மேட்ச் ஆகுது. பட் ஒன்னே ஒண்ணு மிஸ்ஸிங் என்னன்னா, சாம்பாரோட ட்ரை பண்ணிருக்கலாம் இந்த டேஸ்ட. அடுத்ததான் வந்து மசால் தோசை தான். அந்த மசாலாவோட தோசையை எடுத்து பாக்கி வச்சிருக்கிறது வந்து கார சட்னி மட்டும்தான். அதனால கார சட்னியை ட்ரை பண்ணணும். கார சட்னி செம்ம திக்கா இருக்கு.
நல்ல ஒரு வரமிளகாவோட காரம் சூப்பரா இருக்கு. கனகாமரம் சட்னின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, தேங்காய்லாம் போடாத வெறும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சிருக்காங்க. நல்ல ஒரு காரமா இருக்கு. காரத்துக்கு காரமா இருக்கும் இல்ல நார்மலா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வரமிளகாவை நல்லா வதக்குனதுனால அந்த மாதிரி ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். வேலைகளும் காய்ச்சிக்கணும். யூஸ்வலா நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டைல்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கார சட்னி தேங்காய் சட்னியை 2 வாட்டி மிக்ஸ் பண்ணியாச்சு. அதே மாதிரி சாம்பார் 2 வாட்டி இல்லை, நல்லா தாராளமா டிப்போம். அருமையா இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. பூரியை பாருங்க, எல்லாம் பெரிய பூரியா 3 கொடுத்துட்டாங்க. எல்லாம் பிசு பிசுன்னு அப்படியே இருக்கு. அந்த கிறிஸ்பியா இருக்கு. இப்போ முதல் பூரியவே எடுத்து போங்க. எல்லாம் அந்த பூரி மசாலா நிறைய தெரியும் பூரியோட. பூரி அல்டிமேட்டா இருக்கு. எனக்கு வந்து எப்பவுமே தேங்காய் சட்னி மட்டும் தான் வைப்பாங்க. இங்க எல்லாத்துக்கும் சாம்பார் வேற வச்சிருப்பாங்க பூரிக்கு. சாம்பாரை விடவே கூடாதுப்பா. சாம்பார் டேஸ்ட் ஐயோ சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. சூப்பரா இருக்கு. ஏன் வந்து எனக்கு ஹோட்டல் சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, இந்த மாதிரி சாம்பார் எனக்கு செய்ய தெரியாதுங்க. லாஸ்டா அந்த ஸ்வீட்னஸோட இருக்கும் பாத்தீங்கன்னா, காரமும் இருக்கும் புளிப்பும் இருக்கும், அந்த ஸ்வீட்னஸும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சாம்பார் தான் இது. அடுத்தபடியா லாஸ்டா நான் எதுக்கு இதை பாக்கி வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஃபேவரட் ரவா தோசைய ருசிச்சு பொறுமையா சாப்பிடணுங்கிறதுக்காக தான். இதோட சைஸை நான் முதல்ல காமிச்சிருந்தேன். நல்ல ஒரு சைஸா கொடுத்துருக்காங்கப்பா. நான் கூட 89 rupeesக்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் மினி ரவா தோசையா கொடுத்துருவாங்களோன்னு யோசிச்சேன். இது இன்னும் பெருசாதான் போகும். வேண்டாம், கீழே விழுந்துரும். இந்த சாம்பார் கூடயே சாப்பிடலாம். சாம்பாரை விடுறதா இல்லை நானு. சூப்பரா இருக்கும். இந்த கிறிஸ்பியோட இந்த சாம்பார் தொட்டு சாப்பிடும் போது டேஸ்ட் அள்ளுது. எனக்கு யூஸ்வலா ரவா தோசை ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இந்த மாதிரியான சாம்பார்லாம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மெயினே வந்து தோசைக்கு சாம்பார் தான். அப்போ வந்து டேஸ்ட் எப்படி நல்லா இல்லாம போகும். இந்த தோசையை வந்து நான் இந்த கார சட்னியோட ட்ரை பண்ணியே ஆகணும். ஏன்னா ரொம்ப காரமா இருக்கும் போது, மிளகு காரம் இந்த காரம் எல்லாம் சேர்ந்துற போது தனி டேஸ்ட் வா கார சட்னி. இந்த இடத்துல வந்து குறை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. நான் ஓவரா ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. நிஜமாவே டேஸ்ட் வைஸ் அமேசிங்கா இருக்கும். ஒண்ணுத்துக்குமே தனித்தனியா நான் சொல்ல வேணாம், மொத்தத்துல நல்லா இருக்கும். மினி டிஃபனுக்கான காஃபி வந்துருச்சு. காஃபி வந்து ஃபில்டர் காஃபியா கொடுத்துருக்காங்க. ஹோட்டல்னாலே ஃபில்டர் காஃபி தான். அது என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்காதீங்க. சூப்பரா இருக்கு. ஃபில்டர் காஃபி அப்படின்னால அந்த திக்கான பால்ல டிஸ்காஷன் ஊற்றினாதான் அந்த ஒரு ஃபிளேவர் நல்லா இருக்கும். அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே தரமா இருந்தது. ஒரு ஹை கிளாஸ் பியோர் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ட மாதிரியான ஃபீலே இருந்ததுங்க. எனக்கு சூப்பரா இருந்தது. ஒரு விஷயமுமே பார்த்து பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு ஹை கிளாஸ் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா மினி டிஃபன் அப்படின்னு நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா கம்மியான பிரைஸ்ல கொடுத்துட்டு கொஞ்சம் இருக்கும். நம்ம சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபையே கொடுக்க மாட்டாங்க. ஆனா பட் இங்கே வந்தீங்கன்னா நல்ல ஒரு திருப்தியா இருக்கு. இந்த 79 rupees காம்போலாம் செம்ம ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். அதை தாண்டி நீங்க எதுவுமே வாங்க தேவையில்லாம். நல்ல வயிறு ஃபுல்லா இருக்கு. நல்லா சாப்பிடவே முடியல. ஏன்னா எக்ஸ்ட்ரா வாங்கலான்னு ஃபீல் பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு ஒரு தரமான பிரேக்ஃபாஸ்டா இருந்துச்சு. இதே மாதிரி வேற ஒரு ஸ்பாட் இருந்தாலும் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து ரிவ்யூ பண்றேன். நம்ம வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு. பாய். இங்க வேணான்னு சொன்னாலும் வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும்.